தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்றைக்கு பதவி ஏற்றாரோ அது நாள் முதல் எங்களுக்கு பென்ஷன் தந்து விடுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஜாக்டோஜியுடைய வாழ்வாதார மாநாட்டிற்கு வந்த தலைவர் வந்த உடனேயே கொரோனாவை எதிர்கொண்டு மக்களுடைய கொரோனாவை எதிர்கொண்டு நான் இருக்கிறேன் என்று மருத்துவமனைக்கு வந்தார். ஜாக்டோஜியுடைய வாழ்வாதார மாநாட்டில் எந்த விதமான கோரிக்கையும் அறிவிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் அழைக்கிறீர்கள், அது என் வீடு, நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து நின்றவர். அப்பொழுது நான் நன்றி உரை சொன்னேன். எந்த அறிவிப்பும் இல்லையே, நன்றி உரையை பந்தல் போட்டு சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். அந்த கடமை என்று நிறைவேற்றுகின்றேன். அன்றே நன்றி உரை நீங்கள் தான். நாங்கள் ஒரு கட்டடம் எழுவுகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டடத்திற்கு கட்டுக்கம்புகள் தூணாக இருக்கும் என்று சொன்னார். இன்று அந்த கட்டுக்கம்புகளை உயர்த்தி பிடித்தார். வாழை மரங்கள் சம்பந்தமே இல்லாமல் வந்து நிற்கும், ஆனால் கட்டுக்கொம்பை வாழை மரம் போல் நின்றவர் தான் தலைவர். இன்று தளபதியாக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்று லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். 58,000 பேர் 48,000 பேர் இன்று பணி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் கொடுத்தது டாக்டர் கலைஞர் வழி வந்த புதல்வர் என்பதை நிரூபித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50% விழுக்காடை தந்தது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கால் நூற்றாண்டுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலம், 25 ஆண்டுகளுடைய யுத்தகலத்தை இன்று அவர் நிறுத்தி அதற்கான வரலாறை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை நண்பர்கள் நன்றி சொல்லுகின்றேன். எங்களுடைய கடுமையான யுத்தத்தை அந்த வாழ்வாதார மாநாட்டை காட்டி இன்றைக்கு அவர் கொடுத்திருப்பது சாதாரணம் அல்ல. ஆசிரியர், அரசூழியர், அரசு பணியாளர்கள் என்றும் என் இதயத்தில் இருக்கிற என்பதை மீண்டும் நிரூபித்த தலைவன் இன்று முதல்வராக இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்று நாயகன்.